குடிக்கிறேனுங்க சின்ன சென்னை. உங்களுக்கு ஏதாவது தாருதா காணுமா? லைவ் லைவ் மூணு ஒண்ணு பாக்குறப்ப நான் எப்படி அப்படி பண்ண முடியாது. நான் ரெண்டு பேரையும் பேசுறேன், மூணு பேரையும் மாத்திட்டு ஒருத்தர் மட்டும் வச்சு பண்ண முடியாது. இல்ல அவங்க சீஃப் செஃப் அவங்க இருக்கட்டும்ல, நான் போயிடுறேன். அவ்வளவுதான். நீங்க பண்ணுங்கண்ணா, பண்ணிடுறா. ஓகே, சோ இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஸ்டாச்சு ஆஃப் போறாரு. குட்லக் ஸ்டாச்சு. சோ இந்த வீடியோ குட்லக் ஸ்டாச்சு வாட்டர்மெலன் ஸ்டார். ஓகே, தேங்க் யூ பாஸ். வேலைய ஆரம்பிக்கலா? நீங்க ஆரம்பிக்கலாம். தேங்க் யூ. இன் கேஸ் டீம் ஷஃபிள் பண்றீங்கன்னா செஞ்சு முடிச்சதும் யார் யார் என்னென்ன வேலைன்னு எனக்கு சொல்லுங்க. தேங்க் யூ பிக் பாஸ். நான் மட்டும் கேட்டு சொல்றேன். தேங்க் யூ. 32ஆம் நாள் மதியம் 3. காலை உணவு முடிஞ்சா இல்லைங்க, இங்க ஈவினிங் டைம் தேர்ஸ்டே. நான் டீ குடிக்கிறேங்க, பாத்தீங்களா? பிளெயின் டீ தெரியுதா? பிளெயின் டீ குடிக்கிறேன் நாங்க, பிளெயின் டீ. நீங்க சாப்பிட்டீங்களா சின்ன சென்னை? டீ குடிச்சிங்களா? காஃபி குடிச்சிங்களா சின்ன சென்னை? டீ குடிக்கிறேனாங்க, டீ 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 பிளெயின் டீ, சுகர் இல்லாம குடிக்கிறேன். சுடுது சுடுது. ஊரோட பேசிக்கல, ஊரோட ஏன்கிட்ட பேசக்கூடாது, நாட்டினா பேசக்கூடாது. அதான் டாஸ்கே. நடிப்பு அரக்கனாகிய என் ஹஸ்பண்ட் வந்து பிக் பாஸ் பாக்குறாங்க சாப்பிட்டு கொண்டு. நான் இதெல்லாம் பாக்குறது இல்லையாங்க. நீங்க பாப்பீங்களா சின்ன சென்னை பிக் பாஸ்? நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேனுங்க. அதனடா கெட்டப்பு, இந்த தும்பு தொடப்பு கட்ட மீசாய் ஒன்று வச்சிருக்கிறாரு வாட்டர்மெலன் ஸ்டாரும். பிக் பாஸ் சீசன் 9 சட்ட விதிகளை கடைபிடிப்பேன் என்று தமிழக மக்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். தமிழீழ மக்கள் மீது ஆணையிட்டு சொல்லுறாராம் வாட்டர்மெலன். என் ஹஸ்பண்ட் பாக்குறாருங்க பிக் பாஸ், நான் பாக்குறது இல்ல. கன்றாவி ஷோ உண்டு, எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிச்சு கொண்டே இருக்கிறாங்க அதுக்குள்ள பிக் பாஸுக்குள்ள இருந்து கொண்டு. மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, குங்குமம் அரைத்து கொடுத்தாயாவா? எனக்கு தெரிஞ்ச 2-3 டயலாக் பேசியிருக்கேன். சோ ஃபனி. யாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. இந்த வாட்டர்மெலன் என்ற வேற முதல் துரத்த வேணும் இல்லையா? நான் சிலையா மாறிடுவேன். அங்கே சொல்லுங்க. நியூஸ் ஸ்டாச்சு அது பேசுங்க. லைசென்ஸ் பேசுங்க. கழுத்துல போட்டு முடி நான் போடுறேன். சுடுது மக்களே, சுடுது. டீ வந்து சுடுது. ரிசப்ஷனிஸ்ட் ப்ளீஸ் உங்க இடத்துல உட்காருங்க. ரிசப்ஷனிஸ்ட் அவங்க ஆல்ரெடி கேக்குறாங்க ரிசப்ஷன் பர்சன் என்ன பண்றாங்க கிச்சன்ல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சின்ன சென்னை என்ன பண்றீங்க? ஒர்க்குக்கு போறீங்களா? அதிகாலை எழும்பி அதுதான் சொல்றேன். ரிசப்ஷனிஸ்ட் அப்ப என்ன சொல்றேன்? 3 பேர் வந்திருக்கீங்க. ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் உங்களுக்கு. இங்க கனடாவில் இங்க எனக்கு மாலை வணக்கம். உங்களுக்கு வெள்ளிக்கிழமைங்க, எங்களுக்கு கனடாவில் தேர்ஸ்டே மாலை வேலை. பஸ் சாரி பஸ் அது அப்படியே பின்னாடி போகுது. வசையா பண்ணணும் தெரியல. இங்க வாங்க சொல்லுங்க. அதுல இருந்து எழுதிங்க வாடி. சேர் அங்க விட்டுடுது. சேரோட வந்தாதான் பிரச்சனை. சேர் இல்லாம வா. சேரோட வந்தாதான் பிரச்சனை. எப்படி வந்தாலும் பிரச்சனையா? அப்ப எல்லாரும் கிச்சன் அடுப்பு மேல இருப்பாங்க. நான் வந்து சுடுதுங்க. மத்த வாய் மட்டும் பேசுறீங்க. வாங்க சேரை விட்டுட்டு வாங்க. அவன் குளிச்ச ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டான். 2 பேர் பாக்குறீங்க. யாரு பாக்குறீங்க? என் ஹஸ்பண்ட் கன்ஃபியூஸ் ஆகி இங்க என்னையா பாக்குறாரு, நான் யாரோட பேசி கொண்டிருக்கேன். என் ஹஸ்பண்ட பார்க்க போறீங்களா மக்களே? என் ஹஸ்பண்ட
அவர் சாப்பிட்ற ஆளு வேண்டாம் வேண்டாமன்ட்டு கண்ணா சகிது வெக்கம் அவருக்கு வாரத்துக்கு. ஹாய் சின்ன சென்னை, வணக்கம். சின்ன சென்னை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? காலை வணக்கம் உங்களுக்கு. இங்கே தேர்ஸ்டே ஈவினிங் டைம் எங்களுக்கு கனடாவில். உங்களுக்கு காலை வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? காபி குடிச்சிங்களா? டீ குடிச்சிங்களா? எனக்கு டீ. ஓ, உங்களுக்கு டீயா? இந்தாங்க இந்தாங்க உங்களுக்கு. ஓகே, டீ குடிங்க நீங்களும். இது சுகர் போடாத டீ. எங்க சுகர் போடாத டீ எல்லாம் நீங்கள் குடிப்பீங்களா? நான் குடிப்பேனே அந்த மாதிரி இருக்குமே. என் ஹஸ்பண்ட் வந்து பிக் பாஸ் பார்க்குறாருங்க. மிஸ் பண்ணினேன் எபிசோட்டை, சாப்பிட்டு கொண்டு இருந்து பார்க்குறாருங்க. நான் பார்க்குறேன் இல்லை பிக் பாஸ், சும்மா இந்த யூடியூப்ல எல்லாம் பார்ப்பேன். சரியா? நன்றியா? ஓகே, யூ வெல்கம். வணக்கம் பிக் பாஸ். ஓ, மனோஜ் சார் வந்திருக்கிறாருங்க பிக் பாஸுக்கு. இப்போதானுங்க எனக்கே தெரியுது இதில் பார்க்க. எந்த ஊரா இது? கனடா. அமெரிக்கா தெரியுமா? அமெரிக்கா கடல் கடந்த நாடுங்க அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கு தெரியுமா? கனடா. அங்கதானுங்க. சின்ன படம். மனோஜ் சார் என்ன படம் நடிச்சிருக்கிறாரு? உங்க எதிரில் எல்லாருக்கும் சொன்ன ஒரு சந்தோஷமா இங்க வந்திருக்கேன். பிக் பாஸ் எனக்கு ஒரு சின்ன ஹார்மோனியம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா. பிக் பாஸுக்குங்க மனோஜ் சார் வந்திருக்கிறாங்க. நம்ம தான் பார்க்குறேன். அவருங்க கனடா வந்தவர் தெரியுமா? மனோஜ் சார் பாட்டு பாடினவர். இப்போ வந்து 4 மாசமாச்சு அவர் கனடா வந்து பாட்டு பாடிட்டு போனவர். சொந்த ஊரு இலங்கை. அங்க எனக்கு பாட்டு பாட போறாரா? மனோஜ் ஒரு பாட்டு பாட போறாராமாங்க பிக் பாஸ்ல. கோடைக்கானல் கீழே ஒரு கிராமம், அங்க நடந்த ஒரு மனோஜ் சாரின் குரல் வந்து கிட்டத்தட்ட இவரை போல எஸ்பி பாலா அவங்கள மாதிரி அவங்களோட குரல். கன்னடால லைக் அப்படி இருக்குது. லைஃப் லைஃப் அப்படி இருக்குதான். நல்லா இருக்குங்க. சுரேஷ் அவர்கள் பித்தாக் என்ற ஒரு டைரக்டர். பிக் பாஸ் கன்னடா இல்லையாங்க, கனடாவங்க. கனடா, CANADA கனடா. பிக் பாஸ் பர்மிட் பண்ணா அது நீங்க பார்க்கலாம். உங்கள் குரல் அருமை. அப்படியா? நன்றி. Thank you பிக் பாஸ். என்ன படம்? வட்டக்கணலோ? நாளண்டைக்கு ரிலீஸ் ஆகுது. என்ன நாளைக்கு தான் 7ஆம் தேதி. நான் மக்கள்கிட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா, அதாவது 40 வருஷமா சினிமாவில் பாடி உங்களோட ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு மகிழ்வித்த மனவுக்காக ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி படம் பார்த்தீங்கன்னா. சுருதிப்பட்டி கொண்டு வந்திருக்கிறாரு மனோஜ் சார். ஏதோ சுருதிப்பட்டியை வச்சு ஏதோ பாட்டு ஒன்று எடுத்து விட போறாருங்க. ஒரு மொட்டை எடுத்துக்கிட்ட போறாரு. இன்னைக்கு 7ஆம் தேதி. ஆமாங்க, உங்களுக்கு 7ஆம் தேதி, இங்க எங்களுக்கு 6ஆம் தேதி. அங்க நேர வித்தியாசம் இருக்கல்ல. கனடாவில் இங்க வியாழக்கிழமை, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை. ஆட வந்த இந்த பாட்டை வரைக்கும் பாடினவர் இல்லாடா. என்னடா யா மனோஜ் சார் தூடியிலே ஆட வந்த அந்த பாட்டங்க இங்க வந்து பாடினவருங்க மேடையில. முத்து மாலை பூவா விளையாட சின்ன தம்பி பாட. நல்ல பாட்டு இல்ல அது? சின்ன தம்பி நல்ல படம், பிரபு இல்ல. எத்தனை மணி நேர வித்தியாசமா? 9:30 மணி நேர வித்தியாசமாங்க. அங்கங்க அது பாரு, ஓட்ட பாரு.
பிரியங்காவும் வந்திருக்காடா. எப்ப விட வந்தது பிரியங்கா? கெஸ்டா வந்தவாவோ? இவர் இல்லையா, நான் எல்டி ராமாராவ் சார் இருக்காரு இல்லையா, கர்ணால உள்ளத்தின் நல்ல உள்ளம் பார்த்துருக்கீங்க. அதானுங்க 9:30 மணி நேர வித்தியாசம் அங்க கனடாக்கும் இந்தியாவுக்கும். நான் ஒரு கெஸ்டா வந்திருக்கேன், எனக்கு சின்ன மரியாதை கொடுங்க. இந்த ஓட்டமல்லனுக்கு பேசாம சும்மா இருக்க முடியாதோ? ஆமாங்க, ஆமா. உள்ளம் உறங்கா அந்த எக்ஸ்பிரஷனை பாருங்க பாரு. எதிர்கொள்ளடா. பிக் பாஸ்ல எங்க மனோஸ் ஒரு பாட்டு பாடுறாருங்க, அதில் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் சாப்பிடும் பாரு, நானும் சும்மா இடைக்கிட இந்த யூடியூப்ல தானுங்க பார்ப்பேன். வட்டக்காரன் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். வட்டக்காரன் திரைப்படமா? இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல ஓடுமங்க மனோஸ் சார் நடிச்ச வட்டக்காரன் படமா, போய் பாருங்க. 8:15. கெஸ் இப்போ 2 பெஸ்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஸ்டார்ஸ் கொடுக்கணும். எனக்கு பிரவீன் அண்ட் வினோத். எனக்கு பிரவீன் அண்ட் சபரி. ஒன்று பிரவீன் ஃபார் ஷுர். மௌனம் மாதிரி கஷ்டம்தான், பட் அந்த மௌனத்தையும் தாண்டி 2 நாள் இருந்து இப்போ மேனேஜர் ஆகி எல்லாரையும் திருப்பி ஒரு ட்ராக் கொண்டு வந்த சபரி. 2 votes for Sabri, 3 votes for Praveen. So I think those அவங்க 2 பேருக்கும். பிரியங்கா அதுல புருஷனை கூட்டி கொண்டு வந்திருக்கலாமே. ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க். அது என்ன ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க்? சபரி பிரவீன் கெஸ்ஸால பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ்னு தேர்வான 2 பேரும் அடுத்த வார தலைவர் போட்டியில் போட்டியிட தேர்வான. நான் படிக்கவில்லை, நான் கனடா வர எனக்கு விருப்பம். ஏதாவது வழி இருக்குமா தோழி? கனடா வாரத்துக்காங்க, கனடா வாரத்துக்கு என்ன வழி? எங்க கனடா வாரத்துக்கு ஒரு வழியுமே இப்ப இல்லையங்க. வணக்கம் வித்யா அவர்களே. யசோ யாரு? யசோ வணக்கம். அங்க எங்க இருந்து பேசுறீங்க, சாட் பண்றீங்க? யசோ வணக்கம், நேரலைக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி யசோ. சின்ன சென்னை கனடா வாரத்துக்கு என்ன வழி? எங்க வழி இல்லையா தோழி? வழி எங்க இப்ப எல்லாம் கட்டுப்பாடா இருக்குதுங்க, அரசாங்கம் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறாங்க. வாரது கஷ்டமங்க. ஓகே, பிக் பாஸ் முடிஞ்சது, நீங்க போய் கையை கழுவுங்க, கையை காய விடாம. என் ஹஸ்பண்ட் அங்க சாப்பிட்டுட்டு கையை கழுவாம அப்படி ஆர்வ கோளாறுல பிக் பாஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க. இப்போ தானுங்க போறாரு எழும்பி கை கழுவுறதுக்கு. நான் இந்த பிக் பாஸ் எல்லாம் பார்க்குறே இல்லை, சும்மா இடைக்கிட இருந்துட்டு இந்த யூடியூபர்ஸ் போடுவினம் தானே, அதுகளை பார்ப்பேன். எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிச்சி கொண்டே இருக்குங்க இல்லையா? எனக்கு இந்த சண்டையெல்லாம் பிடிக்காதுங்க. 30ஆம் நாள் நள்ளிரவு 1:30. யசோ வணக்கம். யசோ யசோ சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து சாட் பண்றீங்க? இரவு உணவு உண்டாயிற்றா? இல்லைங்க, நான் இரவுல சாப்பிட்றேன் இல்லைங்க, பசிச்சா மட்டும் சாப்பிடுவேன்னு. சும்மா இங்கே பாருங்க, பிளெயின் டீ குடிக்கிறேன். நீங்க பாருங்க, அதுவும் சுகர் போடாம. தெரியுதா? இங்க பாருங்க, பிளெயின் டீ குடிக்கிறேனுங்க. எனக்கு இரவுல பசிக்கல, பசிச்சா மட்டும் சாப்பிடுவேன்னு. பசிக்காட்டி பட்டினி இருப்பேனுங்க. என் ஹஸ்பண்ட் பிக் பாஸை போட்டுட்டு போயிட்டாருன்னு நான் தான் ஆஃப் பண்ணணுமுங்க. இதுங்க வாரி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இந்த பிக் பாஸும் பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிக்குங்களங்க. ஜசோ சொல்லுங்க, எந்த ஊரில் இருந்து எங்க கூட சாட் பண்ணுறீங்க? கனடாவா? 3 பேர் வந்திருக்கீங்க. ஹாய் 3 பேருக்கும் வணக்கம் 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 சொல்லுங்க. உட்கார்றதுக்கு இடம் தேடுறேனுங்க சோஃபாவில்.
என்னடி அம்மா உட்கார்றதுக்கெல்லாம் சோஃபாவில் இடம் தேடி கொண்டிருக்கிறியாண்டு? குறைந்தது பாலும் பழமும் உட்கொள்ளலாம் அல்லவா? பாலும் பழமுமா? பாலும் எனக்கு தேவையில்லை, பழமும் தேவையில்லையங்க. எனக்கு பட்டினி இருந்து பழகிட்டுதாங்க. ஆக்சுவலி மத்தியானம் நல்லா சாப்பிட்டேன், அதனால் எனக்கு பசிக்கலை. சரியா? தேங்க்யூ உங்களுடைய அக்கறைக்கு மிக்க நன்றி. சரி, என்னுடைய தம்ப்நெயிலை பார்த்துருப்பீங்க இல்லை யசோ? நான் அதில் என்ன எழுதியிருக்கேன்னு தம்ப்நெயிலில் பாட்டு வரிகளை நான் சொல்லுவேன். அதன் முதல் வரி என்னண்டு நீங்கள் யோசித்து அந்த முதல் வரியை எனக்கு எழுத வேணும். பாட்டுண்ட ஸ்காப்ரோ. ஓ யசோ, நீங்கள் ஸ்காப்ரோவா? ஓகே, சந்தோஷம். நீங்கள் எங்கள் ஏரியா தான் இல்லையா? யசோ, உங்களுக்கு பாட்டுண்ட வரி சொல்லுவேன், நீங்கள் அதை எனக்கு கண்டுபிடிச்சு எழுத வேணும். சரியா? அதான் போட்டி. இருங்க வார எழுதினதை போய் எடுக்கணுமில்ல, ரூமில் வச்சேன், நான் மறந்துட்டேன்னு. நீங்கள் எவ்விடம்? இங்கே வார. குட் நைட். உங்களுக்கு குளிருதா? ஜன்னலை மூடி விடவா? இருங்க வாரேன், இருட்டுக்குள்ளே நிற்கி. நானும் டொரண்டோ தானுங்க. இப்போ அங்கே சாமி கும்பிட்டேன் நானுங்க. யாரம்மா அது? வித்யாவோ என் ஹஸ்பண்டுங்க. அது சாமி கும்பிட்டேன் நானுங்க. சோயா தாயகத்தில் எவ்விடம்? தாயகத்தில் யாழ்ப்பாணமங்கோ. தாயகத்தில் யாழ்ப்பாணமங்க. நீங்கள் யாழ்ப்பாணமா யசோ? இந்த ரிமோட்டு யாழிலா? தாங்கள் திருநாமம் அறிந்து கொள்ளலாமா? திருநாமமா? என்னங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. நியூஸ் போட்டேன், வேலை செய்யலை, வாரேன். இருங்க. எத்தனை மணி கடவுளை? நேரம் ஃபாஸ்ட்டாக ஓடுது. 7:37 ஆச்சு. அது கிடையாது. ஸோ யசோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேலை முடிஞ்சு வீட்டை வந்துட்டீங்களா? உங்கள் பேரை கேட்டேனுங்க. ஓ, எந்த பேரா? எந்த பேர் வித்யாங்க. அதான் நீங்கள் முதல்ல இப்போ சொன்னீங்களே எந்த பேரை. நீங்கள் எழுதித்தான் வந்தீங்க. வித்யாண்டு முதல் எழுதி இருந்தீங்கல்ல. எங்கே யாரம்மா அது வித்யா என்று கேட்டிருக்கீங்க. பார்த்தீங்களா? என் பேர் உங்களுக்கு தெரியும் தானே. பிறகு என்னங்க என் திருநாமம்? ஸோ ஒர்க் முடிஞ்சு வந்துட்டீங்களா யசோ? இல்லாட்டி நைட் ஷிஃப்டா உங்களுக்கு? இரவு வேலையா? இல்லாட்டி வேலை முடிஞ்சு வீட்டை போகிறீங்களா? சின்ன சென்னை நிற்கிறீங்களா? சின்ன சென்னை நிற்கிறீங்களா? போயிட்டீங்களா?
Gabriel Magalhaes at Kiel Station in March of 2023. Mayor Chow dedicated today's announcement to him and his family. என்னங்க உங்கள்ட இது வந்து லோகோ வந்து ஹிட்லர் இது போட்டிருக்கீங்க, ஹிட்லர் ஃபேனா நீங்க? We'll hold that to you, Mary. The Duke of Sussex saying sorry during an interview with CTV's John Benavali Rao. He says when you're balding and sitting under floodlights, you'll take any hat. The images of Harry and his wife Meghan Markle led to some criticism of the monarch because of his ties to Canada. The prince also said that he was rooting for the Blue Jays in subsequent games and admitting that he's a Toronto fan first will make it difficult. ஸோ நிற்கிறீங்களா, போயிட்டீங்களா? Now it's 7:39. ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம். நிற்கிறீங்களா, போயிட்டீங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். Resigning from Parliament, becoming the second MP to quit நியூஸ் பார்க்குறேனுங்க, நியூஸ் in many days. Details coming up right after வெளியால் -2 ஃபீல் பண்ணுதான். சண்டே வந்து ஸ்னோ கொட்ட போகுது தெரியுமா? கொஞ்சமாக தான் கொட்ட போகுது. இந்த ஸ்னோ கொட்டினா இதான் பிரச்சனை, வாகனம் ஓடுறதே கஷ்டமாக இருக்கு. இப்போதுதான் வைகரை துயிலழுகிறேன் நான், ஸ்காப்ரோ. ஓ அப்படியா? உங்கள்ட தமிழ் எழுத்து எனக்கு பிடிச்சிருக்குது, நீங்கள் எழுதுறது தெரியுமா? இப்போதுதான் வைகரை துயிலழுகிறேன் நான், ஸ்காப்ரோ. நான் ஸ்காப்ரோ இல்லை. அப்போ நீங்கள் எந்த இடமாங்க? யோக் ரீஜனாங்க? It's a slap in the face to be continually ignored by the Ontario government. I remember reading statistics about Ontario having one of the worst nurse-to-patient ratios in Canada, and that hasn't changed. The Conservative government ignoring சும்மா போட்டு வாங்கினேன் தங்களிடமோ? அப்படியா? சரியங்கோ. to step up and make it happen. It's time to protect the ஏனுங்க உங்களுக்கு இந்த இது Ontario Nurses Association. ஆ என்னங்க அப்படியெல்லாம் போட்டு வாங்குறீங்க? இது என்ன பழக்கம் அங்கே போட்டு வாங்குறது? நீங்கள் ஹிட்லர் ஃபேனாண்டு உங்களை முதல் கேட்டேன் நான், நீங்கள் அதுக்கு பதில் கூறவில்லை. ஏனண்டா ஹிட்லர்ன்ற லோகோ இருக்குது. யசோன்றதும் உண்மையான பெயரா இல்லாட்டி பொய் பெயரா? எப்படி? has released its fall economic statement. We'll have all the details plus reaction coming up. I'm going to wear this from now on to make sure I don't make any more of those mistakes. And wear it with pride, Prince Harry. He is in Toronto and apologizing for wearing a Dodgers hat during a World Series game in Los Angeles. But you have to plan to be better because it won't work exactly the same way next year as it worked this year. The Blue Jays top brass are already looking ahead to next season after falling just short of the World Series title. We'll tell you what they said straight ahead. நல்லா சுட சுட டீ ஊற்றினேனாங்க, சரியா? அது அதுக்கிடையில் ஆறிட்டுது, அப்படி வெளியால் குளிர். Money to help businesses and for infrastructure along with a deficit in the billions. -2 ஃபீல் பண்ணுது வெளியால். Economic statement that was released today amid concern about the impact of tariffs on jobs. CTV's Queen's Park Bureau Chief Siobhan Morris reports. U.S. tariffs cast a dark shadow on Queen's Park and the latest fiscal outlook. Recycling the title of the spring budget, the plan to protect Ontario shows a lot of downward trends. The deficit is $1 billion smaller than projected in the spring, but it's down arrows for economic growth. டீ குடிச்சு முடிஞ்சுதாங்க, டீ குடிச்சு முடிஞ்சாச்சு. Minister says these trying times எங்கென்ற ஊர் ஜனங்கள் கனடா என்றாலே ஸ்காப்ரோவில் தான் அதிகம் இருப்பினம் என்ற ஒரு குத்து மதிப்பு சொன்ன நான். Ontario residents and ஓ அப்படியா? there is a
ஒரு குத்து மதிப்பெல்லாம் சொன்னீங்களா? சாரி சாரி, அது உண்மைதான். எங்கள்ட ஊர் ஜனங்கள் வந்து கூடுதலாக இங்கே ஸ்காப்ரோவில் தான் எல்லாம் அள்ளுப்பட்டு இருக்குதுங்க. ஓ We'll be having some announcements real soon. Not enough for the opposition. They want to know if there are strings attached to that provincial health. Workers and their families are நீங்கள் இந்த காணொளி பார்க்குறீங்களா ஐயாசோ, இல்லாட்டி நீங்கள் layoffs and plant closures. புதுசாக தான் வந்திருக்கீங்களா? Still has no jobs plan. The minister says the government acted back in the spring. $30 billion of tariff supports, $9 billion in deferred. அது ஹிட்லரின் இலச்சினை அல்ல, அது ஒரு குட்டி யாழ்ப்பாணம். குட்டி யாழ்ப்பாணமாமா? This plan makes பார்த்தா ஹிட்லருன்ற இது மாதிரி தானே இருக்குது. and a tax break for first-time home இந்த சிம்பிள் சைனை பார்த்தா இந்த இப்படி வந்துக்குதுங்க, இப்படி மேலே வந்து கீழே வந்து The minister continues பார்த்தா அப்படித்தானே தெரியுது. or to not being transparent when he forecasts a path to balance in 2027 and 28. as the government builds new highways and contemplates a tunnel under the 401. குட்டி யாழ்ப்பாணம். Practice of setting greenhouse gas emission reduction targets. They don't care about the fact that சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க யசோ, என்ன சாப்பிட்டீங்க? associated with unsafe weather events fueled by the climate crisis. நீங்கள் They're committed to reducing டொரண்டோவில் இல்லைன்றீங்க, அப்போ எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்கள். We're going to focus on outcomes and not targets. Other taxpayers are set to spend over $9 million for a இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்காவில், தமிழ்நாட்டில் highway 401. எல்லாரும் வருவாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ற படியாக பக்தி முக்தியில் சாமியை பார்க்க போயிட்டாங்களோ Also called for கோயிலுக்கு. Carney to designate it as a nation-building project. Yesterday, Finance Minister Bethlen Falvey says he was disappointed the federal budget didn't make any commitments to the idea. The first of two confidence votes on the federal budget was held in Ottawa today. Mays Pool, 139, South North. Mays Home, 198, South Carolina's Ridge. The Liberals defeated the Conservative sub amendment with support from the NDP and Bloc Québécois. MPs சொல்லுங்கள் tomorrow and யசோ, நிற்கிறீங்களா? if the government loses any of the votes, it could trigger லைவ் நாம் போட்டு 1 மணித்தியாலமும் 46 நிமிஷமும் ஆச்சுது. winning his party's caucus. His resignation comes just one day after he shut down speculation that he may be considering crossing the floor to the Liberals. Jean Roux is the second MP to quit the Conservative ranks in as many days, joining Nova Scotia MP Chris Delfamont, who crossed the floor to the Liberals on Tuesday. Jean Roux was first elected in 2015 to represent the Alberta riding of Edmonton Riverbend. ஹாய். Fighting ever since. Conservative leader Pierre Poilievre reacting to the news on social media, writing, "Thank you, Matt Generou, for your decade of service to the people of Edmonton Riverbend. On behalf of our Conservative team, I wish you and your family all the best following your decision." அதில் ஸ்வாதிக் இலச்சினியினை பல்ல YF என்ற 2 எழுத்துக்களின் சங்கமம். Plan knew this winter crews will clear snow from all sides ஓ அப்படியா? ஸோ Y வந்து யசோ, F வந்து உங்களோட parking restrictions, அப்பாண்ட பெயரா இல்லாட்டி உங்களோட ஒய்ஃபுண்ட பெயரா? sidewalks, trails, and bike lanes, bus stops, and crossings will be cleared when 5 centimeters or more of snow falls. For less than 5 centimeters, roads, sidewalks, bus stops, and trails are salted but not plowed. Some major cities are among dozens south of the border that will see airline capacity reduced, a slowdown in flight traffic that begins tomorrow. CTV's Heather Wright on the ripple effect that could ஹாய் வணக்கம். யார் வந்திருக்கீங்க? 3 பேர் நிற்கிறீங்க. 1 யசோ நிற்கிறாங்க, மற்றது 2 பேரும் யார் சொல்லுங்க. வந்ததுக்கு நன்றி, லைவுக்கு நன்றி. Transportation officials in the United States plan to slash air traffic by 10% at 40 major airports, including New York, Washington, Chicago, and Los Angeles. Production set to begin Friday. The Federal Aviation Administration and U.S. Transportation Department say traffic reduction is necessary to ease pressure. ஹாய் வணக்கம் வணக்கம். U.S. government shutdown. If I was working, I sure as hell wouldn't want to be working without any pay. This has worsened staff shortages, caused widespread flight delays, and long security lines at American airports. And since many
are bound for U.S. destinations. Both passengers and carriers here are expected to feel the pinch. They're not exempt from this reduction. They will be affected by it. And the question will be, what does that mean? Question is, so far their operations have not been impacted. We are continuing to monitor the situation and proactively manage our operations to minimize any potential disruptions going forward. While Air Canada says we are monitoring the situation. நிலாவில் வீடு செய்வோமா நெஞ்சமே சொல்லடி கனாட்டம் நீ குடும்பம் குடும்பம் என்னது இல்லையம்மா தற்போது கைபேசியில் தொடுதிரையை தடவிக்கொண்டு இணையத்தில் உலா வரும் வேளையில் எத்தசையாக உங்கள் காணொளியை காணுற்றேன். ஓ அப்படியா, ஓகே நன்றி. நீங்கள் எழுதுகிற தமிழ் அழகு தெரியுமா, எனக்கு பிடிச்சிருக்குது நீங்கள் எழுதுகிற தமிழ். உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய தமிழ் கற்றுக்கொள்ளலாம். நல்லா அழகாக எழுதுறீங்க. நான் சும்மா புழுகேலையங்க, உண்மையை தாங்க சொல்லுறேன்னு. சொக்ஸும் அடிக்கிறேனுங்க, சொக்ஸு லோன்ட்ரி போட்டாதீங்க பாருங்க, சொக்ஸும் அடித்து வைக்கிறேன். ஓ உண்ட பேர் யசோதரனா, சரி சரி, நன்றி யசோதரன் நேரலைக்கு வந்ததுக்கு. ஸோ நீங்கள் இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? என் காணொலிகளை பாருங்க, காமெடியாக இருக்கும். காமெடியான காணொலி தான் நான் போடுறது. எனக்கு காமெடி என்ன பிடிக்கும். எனக்கு சந்தோஷமாக இருக்கவன், கவலையாக இருக்கக்கூடாது யாருமே. மற்றவளையும் சிரிக்க வைக்கிறது தான் எனது நோக்கம். எப்போதுமே சந்தோஷமாக இருக்கவனும் இல்லையா, என்னதுக்கு கவலைப்படுவான் சொல்லுங்க. சொக்ஸும் அடிக்கிறேனுங்க, லோன்ட்ரி போட்டது, அப்போ சொக்ஸும் அடித்து வைக்கிறேன். 3 பேர் வந்திருக்கீங்க. ஹாய், வணக்கம் வணக்கம் 3 பேருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நான் இப்போ தான் டீ குடித்தேன். நேரலைக்கு வந்ததுக்கு நன்றி மக்களே. யார் மிச்சம் 2 பேர் சொல்லுங்க உங்களோட பேரை. ஒன்று வந்து யசோதரன் சகோதரன் இருக்கிறாரு, மற்றது யாரு? லைக் போட மறந்துடாதீங்க மக்களே. ஓ யசோதரன் சொல்லுங்க, நீங்கள் எந்த ஊர்? கனடாவா? இல்லாட்டி நீங்கள் வெளியூரா? Blue Jays president Mark Shapiro giving his year-end news conference with a different feeling than in years past. When you think about giving your life to working in sports, you do so for the moments that you think you might be able to lift the community. But you never imagine what it could mean to lift a community coast to coast. This year's Jays team got within ஏதோ ஓர் குழலிசை கைபேசிக்குள் இருந்து கண்ணீர் என்று ஒலித்தது. யாரென்று அறிய விளைந்தேன், அது நீர் என்ற தெரிய கிடைத்தேன். ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க. ஏதோ ஒரு குழலிசை கைபேசிக்குள் இருந்து கண்ணீர் என்று ஒலித்தது. யாரென்று அறிய விளைத்தேன், அது நீரென்று தெரிய கிடைத்தேன். ஆஹா, என்ன அழகா எழுதியிருக்கீங்க தெரியுமா? வேர் ஆர் யூ?
Where are you? I am beside your house, Pandiya Raj. Hi, வணக்கம் பாண்டியராஜ். எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா பாண்டியராஜ்? காபி குடிச்சிங்களா? டீ குடிச்சிங்களா? என்ன சிரிப்பு பாண்டியராஜுக்கு? வித்யா என்ற குயில் தான் என்று மனதில் விதைத்தேன். ஆஹா, அற்புதம் அற்புதம். உன்னுடைய எழுத்தினாலேயே என்னை கொள்ளை கொன்று விட்டீர்கள் யசோதரன். எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நீங்க எழுதினது. பாண்டியராஜ் வணக்கங்க. காபி குடிச்சிங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? காலை வணக்கம். சொக்ஸு முந்தநாத்து தோச்சதுங்க. ஸோ மடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ தான் அதோட பெயர் எடுத்து கண்டுபிடிக்கிறேன்னு. அதோட ஜோடியெல்லாம் துளைஞ்சு போயிருக்குது. நான் கண்டுபிடிச்சி இணைக்க வேண்டியதாக இருக்குது. யூ ஹங்க்ரி? உங்கள் முழு பெயரும் அறியலாமா? என் முழு பெயர் வித்யா தீசனங்க. ஏனங்க அப்படி ஆர்வமோ கேட்பதில்? பாண்டியராஜ் எங்க ஓடி ஓடி ஒளிஞ்சு திரியுறீங்க? வந்தெல்லாம் போறீங்க பாண்டியராஜ். என்ன உண்ட சிக்னல் லோவா இருக்குதா? Thanks for helping. What time now? This is my socks. ஆண் பெயர் போல் இருக்கின்றதையா? ஆண் பெயர் போல் இருக்கின்றதே. என்னங்க வித்யா ஆண் பெயராங்க? இல்லையே, பெண் பெயர் இல்லை வித்யான்றது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங். கோ. ஐய, வித்யா வாசன் இல்லைங்க, வித்யா தீசனுங்க இந்த பெயர். நீங்க இப்ப என்ன சொல்ல வாரீங்க எனக்கு? வித்யா தீசன் கூட ஆண் பெயர் போலல்லவா இருக்கின்றது. ஐயோ, அதை பிரித்து சொல்லுங்கப்பா, பிரித்து சொல்லுங்க. வித்யா தீசன். சரிக்கா, நீங்க என்ன அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதி இருக்கிறீங்க? நீங்க என்னத்துக்கு அதை ஜாயின் பண்ணி எழுதிருக்கீங்க? அது கொஞ்சம் பிரித்து சொல்ல தெரியாதா? நாலு பேர் பார்க்குறீங்க.
ஐயா 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 அம்மா. At Desjardins, we speak business. So you happy with your expansion? Yeah, it was definitely the right call. Now let's talk about. Nice. Time to look at foreign markets. Because you know what the எதையும் பிரிப்பது உகந்ததல்ல, சேர்த்து வைத்து ஒற்றுமையாக பார்க்க வேண்டும். அது உண்மைதானுங்க, நீங்க சொல்றது சரிதானுங்க. A child is fighting for their life in the hospital after being hit by a vehicle in Oakville. We'll have the latest developments just ahead. Two police will be conducting a review into how the remains of a woman killed in a double fatal crash in Brampton was not found in the wreckage until hours later. And two people have been arrested while they were filed in this ஹாய் வணக்கம், யார் வந்திருக்கிறீங்க? உங்கள் அக்கம் பக்கம் சுற்றத்தார் தமிழத்தினரா? இல்லைங்க, கொஞ்சம் பேர் தானுங்க. ஒரு 2-3 பேர் தானுங்க இருக்கிறாங்க. But there was a small blue scooter that at some point was near the sidewalk area. Here was an evidence marker beside it. I was watching officers just as they were wrapping up their investigation and evidence collecting here at the scene. They were taking photographs of யாரோட சின்ன குழந்தையா இடிச்சு போட்டு போயிட்டாங்களா? ஸ்கூட்டர்ல போன பிள்ளையா? இங்க இந்த டிவி ரிமோட். நீங்கள் கதைக்கும் தோணியில் இந்தியா தமிழ் வாசம் வீசுகிறது. ஓ அப்படியாங்க. நான் இருந்ததுங்க கொழும்புலையங்க. நான் வளர்ந்தது கொழும்புலையங்க, அதனால எனக்கு இந்தியா தமிழ் வரும். அடுத்தது இந்தியாவிலையும் இருந்த நானுங்க. சரியா? Seven years old girl. Oh my God. கண்ண பின்ன பார்த்து வாகனம் ஓட தெரியாது இந்த ஜனங்களுக்கு. குருட்டு கண்ணை வச்சு கொண்டு வாகனத்தை ஓடுங்கள். பேருந்து யாராவது கொண்டு போய் இடிக்க வேண்டியது. யாழ் மண்ணின் மொழி நடை இல்லையே? அப்படியாங்க? இருக்குதங்க, எனக்கு வரும். 3 பேர் பார்க்குறீங்க. யாரு மிச்சம் 2 பேர்? வணக்கம். மிச்சம் 2 பேர் யாரு? வணக்கம், வந்திருக்கிறீங்க. வணக்கம். கொழும்பிலும் இவ்வாறு உரையாடுவதில்லையே? பரவாயில்லை, இருக்கட்டும். உரையாடுவாங்களே, கொழும்புல உரையாடுவாங்களே, இப்படி கதைப்பாங்களே.
எஸ், நான் சின்ன வயசுலயே புலம்பெயர்ந்து விட்டேனுங்க. கொழும்பு தமிழ் வந்து இந்தியா தமிழ் போல தானேங்க. என்னங்க நீங்க சொல்றீங்க? Kim Police says it will be conducting a review into how a woman's body wasn't discovered for 14 hours following a fatal crash in Brampton over the weekend. The woman was in a Honda Civic that was involved in a collision at Chinguacousy Road and Queen Street just before 4:30 Saturday morning. The driver of the Civic died at the scene. Oh my gosh. And at the time, police said there were no எப்படி நொறுங்கி போயிருக்குது அந்த வாகனம். Police informed CP24 that a 20-year-old woman was later found in a vehicle in a police impound lot after her family reported her missing. இல்லைங்க, நான் வெள்ளவத்தையில் இல்லையங்க, நாங்கள் இருந்தது கொட்டைனா. Fire, police, and ambulance, and of course, a debrief with them is going to be important to understand what exactly transpired, what the sequence of events were, and how this. வெள்ளவத்தையிலங்கண்ட யாழ்ப்பாண மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. Involved in a collision who can't be identified because they are not an adult is charged with dangerous driving causing death, and failure or refusal to comply with demand. It was a devastating fire that killed 2 members of the Richmond Hill family, and tonight 2 Toronto residents were facing a number of charges, including murder. CTV's Beth McDonnell has the latest details. 2 months since the deadly fire, the signs of the tragedy remain. Stuffed toys wrapped around a tree, the burnt house still boarded up. While the investigation into who killed 11-year-old Rosa and her 24-year-old aunt, Helia Bahari Kashani, along with leaving 3 others in the family with life-threatening injuries, is far from over. This was a heinous crime. York Regional Police have arrested a woman and man from Toronto, 42-year-old Camille Hall and 30-year-old Smart Obanor. Both are facing more than a handful of charges, including 2 counts of first-degree murder, 3 counts of attempted murder, and arson. Police were asked if they believe the accused கொட்டாஞ்சேனை இல்லையங்க, case. At this point, கொட்டேனா. we suggest that there is a கொட்டேனா தெரியுமாங்க? ஆ, at this point we don't have any கொட்டேனா தெரியுமாங்க? அம்மன் கோயில் இருக்குது பக்கத்துல, சர்ச் இருக்குது. but at this point as we அங்கே இருந்தேன் நான். investigation The fire erupted on September ஆ, morning at a home on Skywood எங்கேண்டா near Young கொட்டேனா கங்கால இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். a gas can was ஆ, விவேகானந்தா ஸ்கூல் தெரியுமா, பள்ளிக்கூடம், after that her aunt died. அங்கேயும் இருந்தேன் நான். மாறி மாறி இருந்ததங்க, Other members of the family வாடகை வீட்டில் இருந்தது நான். victims have since been released from the fire. information because it is Following any lead, they have an open mind to all these that could possibly link further the motive behind these 2 individuals being connected to this homicide. officers hope by releasing these photos of the accused, more will come to light. City officials are talking today about safety improvements that have been made to the TTC and further enhancements that are planned. The Transit Agency reports offenses against customers have fallen 28% since December of 2022. The city committed $31 million in this year's budget to improving safety on the system. வணக்கம், யார் வந்தீங்க?
ஹாய் வணக்கம். ஹாய் வணக்கம். மிச்சம் 2 பேர் வந்திருக்கீங்க. யாரு? உங்க பேரை சொல்லுங்க. வணக்கம். நாகதீபா என்றால் சிங்களம், நைனா தீவு என்பது தமிழ். அப்படித்தான் இதுவும். ஓ அப்படியா? எனக்கு இது தெரியாதுங்க. நாலு பேர் வந்திருக்கீங்க. ஹாய் வணக்கம். வணக்கம் வணக்கம். வந்தனம். என்ன டிபன் சகோ? ஓ அன்பு வந்துட்டீங்களா? நன்றி வந்ததுக்கு அன்பு. ஹாய் அன்பு வணக்கம். என்ன டிஃபனா? டிஃபன் நான் அதான் சொன்னேன். நான் வந்து இரவு சாப்பாடு சாப்பிட்றேன் இல்லை. இப்போ எங்களுக்கு தேர்ஸ்டே இரவு ஆச்சுது. டீ மட்டும் குடித்தேன் நான். நீங்கள் சாப்பிட்டீங்களா அன்பு? இப்போ என்ன பிரேக் டைமா உங்களுக்கு? சரி, நான் உங்களுக்கு ஒரு போட்டி ஒன்று வைக்க போகிறேன். சரி, 6 பேர் நிற்கிறீங்க. நான் ஒரு பாட்டுண்ட வரியை நான் உங்களுக்கு வாசித்து சொல்லுவேன். அந்த பாட்டு வந்து என்னண்டே ஸ்டார்டிங்கை நீங்கள் எனக்கு எழுத வேணும். சரியா? ஓர் உயில் தீட்டி வைப்பேன் நான் உனக்காக என்று, என் உயிர் கூட இல்லை இனி எனக்காக என்று. புரிஞ்சுதா? ஸோ இந்த பாட்டுண்ட முதல் வரியை எனக்கு எழுதுங்க பார்ப்போம் அன்பு. அடுத்தது யசோதரன். 2 பேரும் எனக்கு இந்த பாட்டுண்ட வரியை எழுதுங்க. முதல் வரியை. புரியலையா? ஓர் உயிர் தீட்டி வைப்பேன் நான் உனக்காக என்று, என் உயிர் கூட இல்லை இனி எனக்காக என்று. இந்த பாட்டுண்ட புரியவில்லையா? என்னங்க உங்களுக்கு புரியலையோ? இது ஒரு பாட்டு சரியா? அந்த முதல் வரியை நீங்கள் எழுத வேணும். நான் இந்த பாட்டுண்ட நடுவரியைத்தான் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் முதல் வரி இது என்ன பாட்டுண்டு எனக்கு எழுத வேணும். சரியா? ஓர் உயில் தீட்டி வைப்பேன் நான் உனக்காக என்று, என் உயிர் கூட இல்லை இனி எனக்காக என்று. இது என்ன திரைப்படம்? இந்த பாட்டுண்ட முதல் வரியை எழுதுங்க பார்ப்போம். ராகத்துடன் பாட முடியுமா? ஓ அப்படி பாடினா நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்களே. சரி, நான் பாடுறேன். சரியா? ஓர் உயில் தீட்டி வைப்பேன் நான் உனக்காக என்று, என் உயிர் கூட இல்லை இனி எனக்காக என்று. சரியா யசோதரன்? அன்பு உங்களுக்கு புரிஞ்சுதா?
இந்த பாட்டுண்ட முதல் வரியை எழுதுங்க பார்ப்போம். சரி, திருப்பியும் பாடவா? ஓர் உயிர் தீட்டி வைப்பேன் நான் உனக்காக என்று, என் உயிர் கூட இல்லை நீ எனக்காக என்று. இந்த பாட்டுன்னா முதல் வரியை எழுதுங்க. 6 பேர் நிற்கிறீங்கப்பா. இந்த பாட்டுண்டா முதல் வரியை எழுதினீங்கன்னு சொன்னா நான் உங்கள்ட வீட்டுக்கு கிஃப்ட் அனுப்பி வைப்பனே. புரிந்தது. ஓ, அன்புக்கு புரிஞ்சுதா? ஓகே அன்பு, எழுதுங்க. இந்த பாட்டுண்ட முதல் வரியை எழுதுங்க. இது என்ன பாட்டுண்டு எழுதுங்க முதல் வரியை பார்ப்போம். யசோவா இல்லாட்டி அன்பா ஜெயிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஓர் உயிர் தீட்டி வைப்பேன் நான் உனக்காக என்று, என் உயிர் கூட இல்லை நீ எனக்காக என்று. அஜித் குமார் படமா என்னது? நீங்கள் என்ன அஜித் தலையின்ற ஃபேனா? இல்லைங்க, இது விஜயின்ற படமாங்க. அன்பு உங்களுக்கு புரிஞ்சுதா? இது என்ன படம் அண்டு விஜயின்ற தளபதின்ற படம்? அஜித் குமார் படம் இல்லைங்க, இது விஜய் தளபதின்ற படமாங்க. இன்னும் நான் பாடினது கூடி புரியலையா அன்பு? அன்பு யார்கிட்டயே கேட்குறாராக்கும்? சீட்டிங் பண்ணுறாரு அன்பு, சீட்டிங் பண்ணுறாரு. யார்கிட்டயே கேட்குறாரு இது என்னதுண்டு. கணவனுக்காக பாடிய பாடல். கணவனுக்காக பாடிய பாடல். ஓ, என்னுடைய வீட்டுக்காரருக்காண்டி பாடிய பாடலா? சரிங்க, சரி சரி. இந்த பாட்டுட்ட முதல் வரி தெரியலையா அன்பு உங்களுக்கு? ஓர் உயிர் தீட்டி வைப்பேன் நான் உனக்காக என்று, என் உயிர் கூட இல்லை நீ எனக்காக என்று. தெரியலையா? சரி. யசோதரன் உங்களுக்கும் தெரியலையா? சரி, சொல்லுறேன். பாட்டுண்ட முதல் 2 பேரும் ஜெயிக்கல, தோத்துட்டீங்க 2 பேரும். சரியா? ஸோ நான் தான் ஜெயிச்சது. பாட்டுண்ட முதல் வரி வந்து ஊதா 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 பூ ஊதும் பன்று ஊதா பூ நீ பார்த்த ஊதா பூவே. தெரியுமா? அந்த பாட்டில் தான் இந்த நடு வரி வருது. இந்த பாடல் வரி இது நடுவில் வருது. ஓர் உயிர் தீட்டி வைப்பேன் நான் உனக்காக என்று, என் உயிர் கூட இல்லை நீ எனக்காக என்று. ஒரு நெடுஞ்சாலை தன்னை நான் கடந்தேனே என்று, என்னை உலங்கேக்குதம்மா. நினைவுக்கு வருகிறதா? நினைவுக்கு வருகிறதா? சரி சரி, இப்போ புரிஞ்சுதா? சரி, இப்போ அடுத்த பாட்டு. சரி, இதையாவது தயவு செய்து சரியா சொல்லுங்கப்பா 2 பேரும். சரியா? மேகம் ஒரு பூ போல தீண்டியதும் தீ போல, கனவுகள் ஒரு கோடி நீ கொடு என் தோழி. இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். இதுண்ட நடுவரியை நான் பாடுறேன். மேகம் ஒரு பூ போல தீண்டியது தீ போல, கனவுகள் ஒரு கோடி நீ கொடு என் தோழி. இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். இதுண்ட முதல் வரிய 2 பேரும். பாடியும் காட்டிட்டேன். இதுவும் தளபதியின் படம் தான். க்ளூவும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. விஜய் நடித்த படமாங்க. மேகம் ஒரு பூ போல தீண்டியதும் தீ போல, கனவுகள் ஒரு கோடி நீ கொடு என் தோழி.
சொல்லுங்க இந்த பாட்டு என்ன பாட்டுண்டு. சம்மதங்கள் உள்ள போது வார்த்தை ஒன்று சேர வேண்டும். ஏ சூப்பர், ஜெயிச்சிட்டீங்க யசோதரன், சூப்பர். எஸ், அதுண்ட முதல் வரியை சொல்லுங்களேன். இந்த பாட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுது, அதுண்ட வரி, முதல் வரியை எழுதுங்க. ஆனால் முதல் வரி நினைவுக்கு வர தடுமாறுகிறதோ, அப்படியா? சரி, நான் சொல்லுறேன்னு. எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தென்றல் மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிளி. சரியா? அதான் முதல் வரி. என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை. ஆமாம், சரி. யாரு அன்பு ப்ரோ நிற்கிறீங்களா? அன்பு சகோதரனே நிற்கிறீங்களா? அன்பு சகோதரன் நிற்கிறீங்களா? ஓகே. யசோ, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஓ, நான் பிழைத்து விட்டேன். பரவாயில்லைங்க, ஆனால் நீங்கள் எழுதியிருக்கீங்களே, பரவாயில்லையே. ஓகே, அடுத்த பாட்டு சரியா? புள்ளிமான் புடு புடி புடிபட்டு போச்சு, புலி கையில் அடிபட்டு போச்சு, விடுபட்டு எங்கே போவது. இதுவும் விஜய் படுத்தான் பாட்டுத்தானுங்க. சொல்லுங்க. புள்ளிமான் புடிபட்டு போச்சு, புலி கையில் அடிபட்டு போச்சு, விடுபட்டு எங்கே போவது. நான் உங்களுக்கு பாடி காட்டிட்டேன். இதுவும் விஜய் இந்த படம் தான். இதுண்ட முதல் வரியே எனக்கு எழுதுங்க பார்ப்போம். இந்த பாட்டு என்ன பாட்டு, முதல் வரியே எழுதுங்க. யசோதரன் சகோதரரே, அன்பு சகோதரரே நிற்கிறீங்களா? 2 பேரும் எழுதுங்க. புள்ளிமான் புடிபட்டு போச்சு, புலி கையில் அடிபட்டு போச்சு, விடுபட்டு எங்கே போவது. இது என்ன பாட்டு என்று எனக்கு எழுதுங்க பார்ப்போம். நான் இந்த பாட்டின் நடுவரியத்தான் எழுதியிருக்கேன். உங்கள் காலத்து பாடல் பாடுகிறீர்களே, இது நியாயமா? ஓ, நீங்கள் பழைய காலத்து ஆளா? அதாவது 60 70 60 பிறந்த ஆளா நீங்கள்? உங்கள்ட 60 70 பிறந்த நீங்கள் பிறந்த பாடல்கள் எனக்கு அவ்வளாண்டு தெரியாதுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியாதாங்க? அன்பு சகோ நிற்கிறீங்களா? அன்பு சகோ சென்று விட்டீர்களா? புள்ளிமான் புடிபட்டு போச்சு, புலி கையில் அடிபட்டு போச்சு, விடுபட்டு எங்கே போவது. பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு பாடியும் விட்டேன். இது என்ன பாட்டுண்டு முதல் வரியே எனக்கு எழுதி விடுங்கள். முதல் தடவையாக இந்த பாடல் வரி கேள்விப்படுகிறேன். சிரிப்பாக இருக்குதா இந்த பாடல் வரியை கேட்கும்போது? புள்ளிமான் புடிபட்டு போச்சு, புலி கையில் அடிபட்டு போச்சு, விடுபட்டு அங்கே போவது. முதல் தடவையாக இந்த பாடல் வரி கேள்விப்படுகிறேன். யசோ, நீங்கள் முதல் தடவையாக இந்த பாட்டை நீங்கள் கேள்விப்படுறீங்களா? சரி, நான் உங்களுக்கு பாடியும் காட்டிக்கிட்டேன்னு. அதுண்ட முதல் வரி உங்களுக்கு தெரியலையா? அன்பு அன்பு நிற்கிறீங்களா? சிங்காறு சென்னை அன்பு நிற்கிறீங்களா? அன்பழகன் அன்பழகன் சகோ நிற்கிறீர்களா? 60 70 உங்கள் காலம், நாங்கள் இந்த காலத்து இளவட்டம். ஓ, அப்படியா? நீங்க இந்த காலமா? நீங்களே பதிலையும் கூறுங்கள். இந்த பாட்டு வானவில் வட்டமாகுதே, வானமே கிட்ட வருதே, மேகங்கள் மண்ணில் இறங்கி
அந்த பாட்டு தெரியுமா? புலி படமா? விஜயின் படம் யா புலி. சரி, அடுத்த பாட்டு சொல்லவா? அடுத்த பாட்டு சொல்லவா யசோ சகோதரரே? ஓகே, அடுத்த பாட்டுண்ட நடு வரிய சொல்கிறேன். உறவான நிலவொன்று சதிராட கடிதங்கள் வராமல் உயிர் வாட அஞ்சலகம் எங்கு என்று தேடுகின்றேன் நான். இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. உறவான நிலவொன்று சதிராட கடிதங்கள் வராமல் உயிர் வாட அஞ்சலகம் எங்கு என்று தேடுகின்றேன் நான். இது என்ன பாட்டண்டு எனக்கு நீங்கள் முதல் வரியை எழுத முடியுமா? இதுவும் தளபதியின் படம்தான். இது எப்போ வந்துச்சுண்டா 1999 மறந்து விட்டேன். இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு தெரியுமா? உறவான நிலம் ஒன்று சதிராட கடிதங்கள் வராமல் உயிர் வாட அஞ்சலகம் அங்கு என்று தேடுகின்றேன் நான். அஞ்சலகம் அங்கு என்று தேடுகின்றேன் நான். இது என்ன பாட்டென்று சொல்ல முடியுமா யசோ சகோதரரே? அன்பழகன் நிற்கிறீர்களா? என்னது? எந்த விதிமுறையை மீறினால் இந்த போட்டியிலிருந்து விலகப்படுவார்கள் என்று கூறுங்கள். சீட்டிங் பண்ணினாத்தான் ஏமாத்தினாத்தான் இந்த போட்டியிலிருந்து விலகப்படுவீர்கள். அந்த விதிமுறையை நான் மீறப் போகிறேன். ஓகே, அப்படியா? ஓகே, சரி. நான் கடைசியா பாடின அந்த பாட்டுண்ட முதல் வரிய பாடுறேன். ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுத்துகின்றதே, அது சுத்தி சுத்தி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. அடிக்காதல் சொல்ல வந்தேன் அது உன்னிடத்திலே, வார்த்தை ஒன்றுமில்லை அடி என்னிடத்திலே. அடிக்காதல் இதுதானா? அந்த காதலுக்கு மரியாதை தெரியுமா? அந்த பாட்டில் தான் இந்த நடுவரி வருது. நான் பாடின அந்த நடுவரி வருது. அதாவது உறவான நிலவொன்று சதிராட கடிதங்கள் வராமல் உயிர் வாட அஞ்சலகம் எங்கு என்று தேடுகின்றேன் நான். சரியா? ஸோ நீங்கள் விதிமுறையை மீறிட்டீங்க. சரியா? நீங்கள் சரிப்பட்டு வரமாட்டீங்க. வடிவேல் இந்த காமெடியில் நீங்கள் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க. நீங்கள் பாட்டு வரி விஷயத்தில் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க. பாடலை கண்டுபிடிக்கிற விஷயத்தில் சரிப்பட்டு வர மாட்டீங்க. வடிவேலுண்ட அந்த ஒரு மூவியில் இருக்கல அந்த காமெடி. ஏனென்றால் இந்த போட்டி மிக கடினமாக இருக்கின்றது தோழியோ. அப்படியா? இது கடினம் இல்லையேங்க. நீங்கள் பாட்டுகள் கேட்குறது இல்லையா? உண்ட பழைய காலத்து பாட்டுகளை கேட்குறீங்களோ?
நாம் முதல் பாடல் வரிகளை தான் நினைவில் வைத்து கொள்வோம். இடைவரிகள் சற்று கடினம். அதுவும் உண்மைதான். ஆனால் நான் உங்களுக்கு விளங்குறமாய்த்தானே பாடி காட்டினான் இல்லையா? பரவாயில்ல. அதில் சில பாட்டுகளை சொன்னீங்களே. குட் ஜாப், குட் ஜாப், குட் ஜாப். யூ டிட் அ குட் ஜாப். 2.5 மணி நேரம் ஆச்சுது நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணி. மூன்று பேர் பார்க்குறீங்க. ஒன்று யசோசாகோ, மற்றது அன்பழகன். நாங்கள் எப்போது புத்தகமும் கையுமா படிப்பு 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 அற்று இருந்தவர்கள். ஓ அப்படியா? சொன்னீங்க படிப்பில் கட்டிக்காரரா? ஸோ ஸ்கூலில் வந்து உங்களோட பாடசாலையில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுப்பீங்க? மார்க்ஸ் என்னென்று தமிழில் சொல்கிறது? மதிப்பெண். நீங்கள் உங்களின் பாடசாலையில் நீங்கள் எடுக்கும் மதிப்பெண் என்ன? சரியா நான் சொன்னது? நீங்கள் படித்த பாடசாலையில் நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள் யாவை? அப்படியென்று தவறாக எண்ண வேண்டாம். ஓகே, நான் தவறாக எண்ணவில்லையே. எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு நீங்கள் சொல்லும் போது, அதுதான். நான் படிப்பில் சற்று மந்தமா? படிப்பில் சற்று மந்தமா? அப்போ நீங்கள் நல்லா விளையாட்டு பயலா விளையாடுவீங்களா? எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டு, இந்த சாக்கர் போலு அதெல்லாம் விளையாடி கொண்டு திரிவீங்க. எல்லாத்தையும் கொண்ட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுற்றி கொண்டு திரிவீங்களா படிக்க போகாமல் அந்த காலத்தில்? என் பேட்டரி சார்ஜு, ஃபோன் சார்ஜு 5% வந்துட்டுது. சார்ஜு ரங்க போதுங்க. ஊர் சுற்றியது உண்டு. ஓ, எந்தெந்த ஊர் சுற்றி பார்த்தீங்க? இல்லத்தில் உள்ளார்கள் யாவரும் நலமா? ஆமாம், நலம் நலம். நலம் நலம் அறியாவல் நீ இங்கே சுகமே, நான் அங்கு சுகமா? நலம் நலம் அறியாவல் உன் நலம் நலம் அறியாவல். சார்ஜ் போடுறேனுங்க. சார்ஜ் 5% வந்துட்டுது. இந்த ஃபோன், தொலைபேசி, கைபேசி, எனது கைபேசி சார்ஜ் குறைந்து விட்டதுங்க. ஓ, பேட்டரி காட்டியிருக்கு. மின் இணைப்பில் தொடுத்து விடலாமே உங்கள் கைபேசி. ஆமாம், அதுதான் இப்போ செஞ்சு கொண்டே இருக்கிறேன். ஓகே, சார்ஜ் வருது. சரி, சொல்லுங்க.
குழந்தைகள் நித்திரையா? இல்லையங்க, இப்போ எத்தனை மணி? அவங்க இப்போ தூங்க மாட்டாங்க. குழந்தைகள் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் நீங்க சாப்பிட்டீங்களா? யசோதரன் சாப்பிட்டீங்களா? நாலு பேர் வந்திருக்கிறீங்க. ஒன்று வந்து யசோதரன். மிச்சம் 3 பேர் யாரு? ஹாய் வணக்கம் மிச்சம் 3 பேருக்கும். ஹலோ ஹலோ ஹலோ. பேரை நான் சொல்லவா? ஹாய் வணக்கம் மிச்சம் 3 பேருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க மிச்சம் 3 பேரும்? லைக் போட மறந்துடாதீங்க. வாங்கோ சேட் பண்ணுங்கோ. ஏஞ்சாமி வாங்கோ வாங்கோ ஏஞ்சாமி. அம்மாடி அம்மாடி. ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம். ஹூஸ் திஸ்? ஹூஸ் திஸ்? ஹூஸ் திஸ்? தற்போது தான் நித்திரையால் எழும்பி உங்கள் நேரலையுடன் இணைந்திருக்கிறேன். இன்னும் வருந்தவில்லை. ஓ அப்படியா? ஸோ நீங்கள் இருக்கிறது வந்து கனடா இல்லையா? நீங்கள் இருக்கிறது வந்து இலங்கை இந்தியாவா? இல்லாட்டி வேறு நாடா? What? Hungry? Are you alive? Yes. என்ன எழுதியிருக்கீங்க? சாரி மன்னிச்சு கொள்ளுங்க. குசுமி சாரி. இந்த சின்ன குட்டி வந்துச்சுது, என் கூட பேசிச்சுது, அதனால் அவங்க கூட பேசிக்கிட்டோ இருந்தேன். தேநீர் சொட்டு கூட பல் படாமல் உங்களுடன் அளவுலாவிக் கொண்டு இருக்கின்றேன் வித்யாதீசன் அவர்களே.
ஓ அப்படியா? ஏன் அப்படி என்ன போய் பல்ல விளக்கிட்டு வாங்களேன். பல்ல போய் விளக்கிட்டு வாங்க. என்னது? பல் விளக்கி 10 வருடம் ஆகிறது. ஐயே, நார போது வாய். வெரி பேட், வெரி பேட். நார். so bad. ஸோ உங்களுக்கு ப்ரஷ்ஷு வாங்கி பல்லு தீட்டுறதுக்கு, பல்லு துவக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இப்போ கையில் காசு இல்லையா? இல்லாட்டி கையால் தான் தீட்டுவீங்களா? பல்படியால் கையால் தீட்டுவீங்களா? இல்லாட்டி அது என்னது, வேப்பங்குச்சியால் தான் தீட்டுவீங்களோ? வேப்பங்குச்சியால் தான் பல்லு தீட்டுவீங்களோ? தினமும் காலை திருப்புகழ் பாடுவேன். அது என்னங்க, பல்லு விளக்காம திருப்புகழ் பாடுவீங்களா தினமும் காலை? திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். பார்த்தீங்களா, நானும் அதான் இணைச்சு, நீங்களும் சரியான டைமுக்கு அதை எழுதிட்டீங்க. திருப்புகழை பாட பாட வாய் நாரும். நீங்கள் சொல்லும்போது எனக்கும் அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சுது. பல்லு விளக்காம திருப்புகழ் பாடுவேன் என்று சொன்னீங்க இல்லை? ஸோ நானும் அதான் இணைச்சேன்னு. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கம். ஐயோ ஐயோ. அந்த பாட்டையும் அப்படி பாடினாங்கன்னு தெரியல அந்த காலத்தில். பாடினவர் அப்படித்தான் இருந்திருப்பாரோ? ஹாய். விளையாட்டாக கூறினேன். பல் மினுக்காத வரை பச்சை தண்ணி கூட அம்மா தரமாட்டார். ஓ, நல்ல அம்மா. அச்சா அம்மா, நல்ல பழக்க வழக்கம்.
சரி, தேங்க்யூ யசோ நீங்கள் வந்ததுக்கு. சாரி, மியூட் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ தான் நான் அன்மியூட் பண்ணி நான் கவனிக்கலை. நான் லைவ் போட்டு 2 மத்தியாலமும் 46 செகண்டும் வந்துட்டுது. சரி, நான் முடிக்க போகிறேன் நேரலையை. நீங்கள் நேரலைக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி, மனமார்ந்த நன்றிகள். அன்பழகன் சகோதரனுக்கும் யசோதரன் சகோதரனுக்கும் மிக்க மனமார்ந்த நன்றிகள். சனிக்கிழமை லைவுக்கு வான், உங்களுக்கு வந்து ஈவினிங் டைமாக இருக்கும் சரியா, இலங்கை நாட்டு நேரம் ஈவினிங் டைம் சாட்டர்டே. ஸோ எனக்கு சாட்டர்டே மார்னிங் டைம். ஸோ சனிக்கிழமை லைவுக்கு நேரலைக்கு வரேன் சரி. உங்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாமா? விருப்பம் இருந்தால் மாத்திரம். இல்லைங்க, எவ்வளோமே போதுமாங்க. கூட டீப்பாக எல்லாம் நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறது இல்லைங்க முகம் தெரியாத நபர்களுக்கு. சரியா, மன்னிச்சு கொள்ளுங்க. சரி, நன்றி, வணக்கம். நன்றி யசோதரன் சகோதரரை வந்ததுக்கு நேரலைக்கு. ஓகே, பாய் பாய், டாட்டா. யா, சனிக்கிழமை வாங்க, சனிக்கிழமை நேரலைக்கு வாங்க சரியா. நீங்கள் இலங்கையில் இல்லாட்டி இந்தியாவில் இருக்கீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை மாலை நேரம் உங்களுக்கு சரியா, எங்களுக்கு வந்து காலை நேரம். ஓகே, நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய், சி யூ, பாய். Yeah.